ஆக்டர் சூர்யா நடிச்சு ரீசெண்டா அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன ஜெய் பீம் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஜெய் பீம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அம்பேத்கருடைய முழக்கம் தான் ஜெய் பீம். இதை விட சிம்பிளா ஈஸியா சொல்லணும் அப்படின்னா ஜெய் பீம்னா உரிமைக்கான குரல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த படத்துல ஜெய் பீம் டைட்டில் போடும்போது ஒரு கையை ஓங்கி போராட்டம் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. டைட்டில் மூலமாவே இந்த படத்துல நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத டைட்டிலே அழகா டிசைன் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல சந்துருவாக சூர்யா நடிச்சிருப்பாரு. இந்த படம் முழுக்க 1995ஆம் ஆண்டுல நடந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த காலகட்டத்துல நடந்திருக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதையை பாத்தீங்க அப்படின்னா கடலூர்லயும் விழுப்புரத்திலையும் சென்னையிலயும் நடக்கிற மாதிரி இருக்கும். ஊர்களை ரெவெல் பண்றதுக்காக இந்த ஒரு ஷாட்ல கடலூர் மத்திய சிறை அப்படின்னு போர்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ஷாட்ல பாத்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார் போக்குவரத்து கழகம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க விழுப்புரத்துக்கு. அதே மாதிரி இந்த சீன்ல இவர் சென்னையில எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருக்கிறாரு, இவரை போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 1995ஆம் ஆண்டு காலகட்டத்துல தந்தை பெரியார் போக்குவரத்து கழகம் அப்படின்னு பேர் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கு அப்புறமாட்டி ஓவராலா தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களுக்குமே தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அப்படின்னு மாத்திருக்கிறாங்க. சோ அந்த காலகட்டத்துல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தலைவர் பேர் வச்சிருக்காங்க. அதையும் இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. 1995ஆம் ஆண்டு சன் டிவி நர்சூஸ் காஃபி அப்படிங்கறது ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. இதை கனெக்ட் பண்ற விதமா இந்த ஒரு ஷாட்ல நர்சூஸ் காஃபி விளம்பரம் பேனர் காட்டியிருப்பாங்க. 1995ஆம் ஆண்டு பம்பாய் படமும் அர்ஜுன் நடித்த கருணா படமும் ரிலீஸ் ஆயிருந்திருக்குது. இதை கனெக்ட் பண்ற விதமா இந்த ஒரு ஷாட்ல தியேட்டர்ல பம்பாய் படமும் கருணா படமும் ஓடுற மாதிரி தியேட்டருக்கு முன்னாடி பேனர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கரிசம், பெரியாரிசம், கம்யூனிசம் அப்படிங்கிற மாதிரி இது மூணுத்துக்குமே ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. இந்த படத்துல உதாரணமா இந்த ஒரு ஷாட்ல சந்திர தொழிலாளர்களுக்கு ஆதரவா போராடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க போராட்டத்துக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா தொழிலாளருடைய சிலை இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே போல இங்க போராடுறவங்க கையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்டோடைய கட்சியோட கொடியை பிடிச்சது போல காட்டியிருப்பாங்க. இதுல சந்திரவை பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷாட் மூலமா கம்யூனிஸ்டுக்கு ஆதரவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஷாட்ல பாத்தீங்க அப்படின்னா பெரியார், அம்பேத்கர், இன்னொருவருடைய போட்டோ, மொத்தம் 3 போட்டோஸும் பாத்தீங்க அப்படின்னா சேம் ஃப்ரேம்ல தான் இருக்கும். சைஸ் சின்னதாவும் பெருசாவும் இருக்காது. அதே மாதிரி இந்த படத்துல சந்துருவோடைய ஷர்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெட், பிளாக், ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் தான் மாத்தி மாத்தி போட்டுட்டு வருவாரு. இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வச்சு பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர் கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ற மாதிரியும், ப்ளூ கலர் அம்பேத்கரிசம் சப்போர்ட் பண்ற மாதிரியும், பிளாக் கலர் பெரியார சப்போர்ட் பண்ற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஓவராலா இந்த படத்துல இந்த மாதிரி கலர் ஷர்ட் ரொம்பவே அதிகமாவே யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல இருளர் பழங்குடியினரை பத்தி பேசியிருக்கோம் அப்படிங்கறத கனெக்ட் பண்ற விதமா இந்த ஷாட்ல பாத்தீங்க அப்படின்னா பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துக்கு இடையில ஒரு சீன் வரும். என்ன நடந்துச்சோ சொல்லுங்க, அதை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா இந்த படம் முழுக்க முழுக்க உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த உண்மை சம்பவத்தை நாங்க கூட்டவும் இல்ல குறைக்கவும் இல்ல அப்படின்னு இந்த டயலாக் மூலமா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு குட்டி குழந்தை நடிச்சிருப்பாங்க. அந்த குழந்தைக்கு படிப்புல ஆர்வம் இருக்குது அப்படிங்கறதையும் காட்டியிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா ஒரு சீன்ல சந்துரு செங்கேனி கிட்ட கையெழுத்து போட சொல்லுவாங்க. அப்போ எனக்கு கையெழுத்து போட தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த செங்கேனி. அதுக்கு அந்த சீன்ல இந்த குழந்தைய ஸ்லேட்ல இந்த சீன்ல இந்த குழந்தை ஸ்லேட்ல அவங்க பேரை எழுதி காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு சீன்லயும் நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அடிக்கடி கோர்ட் சீன் வரும். இந்த காலகட்டத்துல ஹைகோர்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த படத்துல கோர்ட் செட்டப் வடிவமைச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கறதுனால எந்த ஒரு சினிமாட்டிக் சீன்ஸும் இல்லாம எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல சூர்யாவுக்கு ஒரு இன்ட்ரோ சாங் கிடையாது, ஸ்டென்ஸ் சீன் எல்லாம் கிடையாது, மாஸ் ஹீரோவுக்கான எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்லாம எடுத்திருப்பாங்க.
ரியல் லைஃப்ல எப்படி இருக்கும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கறத வந்து இந்த படம் மூலமா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா எப்படி இருப்பாங்க, அட்வொகேட் டிபார்ட்மெண்ட்னா எப்படி இருப்பாங்க, பணம் எந்த அளவுக்குலாம் புழங்குது, பழங்குடியினர் இருளர் கூட்டம் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த படத்துல ஒரு சில சீன்ல வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோவுடன் சந்திக்கின்றேன். டாடா பை.